நான் எடுக்கலாமா கையில வச்சுக்க. ஆண் குழந்தை பெயர் வைக்கணும்னாங்க அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு போராளி, நான் சொன்ன ஏற்கனவே அவரை பற்றி, பொட்டம்மான் என்பவரை பற்றி சொன்னேன். அவரு அவருக்கு இன்னொரு பெயர் அறிவரன் என்பது அவருடைய. அரண் என்பது பாதுகாப்பு கவசம் என்பது போல அறிவு அரண். ஒரு ஹரிஹரன் நினைச்சுக்க போறீங்க, அறிவு அரண் என்கிற அந்த பெயரை ஒரு செய்தியை தோழர்கள் சொல்றாங்க. இதுல தலைவர் இங்க வந்திருக்கிறத பற்றி சொல்லணும்னு பல முறை வந்திருக்கிறார், அது எல்லாம் தெரியும். 1/2 மணி நேரம் பார்த்தவங்களா, நம்ம 5 நிமிஷம் பார்த்தவங்க இல்லை. நம்ம இங்க இருக்கிற பல பேர், நம்ம ஊர்ல பல பேர் தலைவரை பார்த்திருக்கிறாங்க, இருந்து அவரோட பேசி கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர் இங்க வந்தா சாதாரணமா 10 நாள், ஒரு வாரம், ஏன்னா உங்களுக்கு அந்த முறையை தெரியணும். ஒரு போர் பயிற்சி முடிஞ்ச உடனே அவரிடம் உரையாடி ஒரு 1/2 மணி நேரமாவது பேசுவாங்க. அந்த பொறுப்பாளர் பொன்னம்மானும் அவரும் பேசுவாங்க. பேசி இவர் எந்த பொறுப்புக்கு தகுதியானவர், அரசியல் பிரிவுக்கு அனுப்பலாமா, வேளாண்மை மேம்பாட்டுக்கு அனுப்பலாமா, மருத்துவத்துக்கு அனுப்பலாமா, அல்லது மிலிட்ரி ஆஃபீஸுக்கு, இராணுவ தளத்துக்கு அனுப்பலாமா என்பதை முடிவு செய்வார். அப்போ அதையெல்லாம் முடிவு செய்வதற்கு ஒவ்வொரு பயிற்சி முடிந்தும் வருவாங்க. முதல்ல 150 பேர் தான் முதல்ல எடுத்தது. அப்போ வந்தவங்க குறைவான நாட்கள் தான், ஒரு வாரம் 10 நாளில் போயிட்டு. அடுத்த முறை இப்போ எடுத்தவங்க 450 பேர். அந்த அவங்களை எடுக்கிறதுக்கு 2 வாரம் ஆகும். அதே போல அதற்கு அடுத்தது 350 பேர் எடுத்தார், 360 பேர். அதற்கும் அந்த மாதிரி வந்திருப்பாரு. அதை விட முக்கியமா திம்பு பேச்சுவார்த்தை என்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போ கூட்டான் தலைநகர் நடந்தது. அப்போ தலைவர் எங்கன்னு தேடுறாங்க. அவர் இங்கதான் 23 நாள் இருந்துகிட்டாரு, சத்தம் இல்லாம இருந்துகிட்டாரு. அப்போதான் அதிக நேரம் நம்ம அவரோட பேசுவதற்கு வாய்ப்பாக இருந்தது. அப்போ அப்படி பல முறை இங்க வந்திருக்கிறாரு. எல்லோரையும் தோழர்களுக்கெல்லாம் எல்லோரும் இங்க இருக்கிற பலர் அவர்களை தெரிந்தவர்கள் தான் இருப்பாங்க. உள்ளூர்காரரை சொல்றேன், இங்க வந்தவங்க இல்லை. உள்ளூரில் பல பேர் தலைவரோட பேசியவர்களாக, உடன் வந்தவர்களாக. நான் அந்த பொன்னம்மான சொல்றேன், அவர்களாம் எவ்வளவு பெரிய தளபதியாக இருந்தவர். அதாவது புலிகள் அமைப்பின் இராணுவ பயிற்சிக்கு பொறுப்பாளர் அவர் தான். எல்லா இடங்கள் நடந்த பயிற்சிக்கும், பிரபாகரன் பயிற்சி இடத்துல நடந்த பயிற்சிக்கும் அவர் தான் பொறுப்பாளர். அப்படிப்பட்டவர் தான் அந்த பொன்னம்மான். அவருடைய நினைவாகத்தான் அவர் இங்க நம்மோடு பல ஆண்டுகள் வாழ்ந்தவர். 3 ஆண்டு இருந்தா 3 ஆண்டு இங்க அவர் இருந்தார். முழுக்க அவர் தான் இங்கிருந்து எல்லா முகாமுக்கும், அது பலதெல்லாம் சொல்லலாம். இப்போ எல்லா முகாமும் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திராவிடர் கழகம் மட்டும் என்று சொல்ல முடியாது. நானும் ராமகிருஷ்ணன் யார் வேணாலும் பெரியாரிஸ்ட் மட்டும் இல்லை. அதிமுக உங்களுக்கு அழகு திருநாவுக்கரசு என்று கேள்விப்பட்டிருக்கு, ஒரு அமைச்சராக இருந்தார். ஆனா அவங்க அப்பா அழகப்பன் திராவிடர் கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர். அவங்க தோட்டத்தெல்லாம் பிளாட் பயிற்சி எடுத்தாங்க, அவங்க தோட்டத்தை எடுத்தாங்க. மருத்துவர் தாயப்பன் தலித் முரசு எழுதுவார், அம்பேத்கர் புத்தகங்கள்லாம் போடுறது இருப்பார். அவங்க அப்பா அழகரசாமி நெடுமாரையாவோட அவருடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உடன்பிடித்தவர் அவர். அவங்க தோட்டத்தில் நடந்தது பயிற்சி. பொன் இளங்கோவன் என்று நம்முடைய தோழர் ராஜபாளையத்தில் இருக்காரு, அவர் கொடுத்தாரு பயிற்சி. அவங்க அந்த ஊர் பேர் எனக்கு வர, வத்திராயிருப்புல அங்க பயிற்சி இருந்ததில்ல, அவங்க எல்லாம் இருந்து செஞ்சவங்க. அப்படி பல பேரும் பல இயக்கங்கள். அதிசயமா ஈரோஸு கொடுத்தவங்க யாருன்னா, திமுகவினுடைய ஒன்றிய செயலாளரும் அதிமுகவினுடைய பஞ்சாயத்தின் சேர்மனும் சேர்ந்து கொடுத்தாங்க பயிற்சி. அவங்க தான் ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க. அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்கள் விடுதலை தமிழனுக்கு செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் செய்தார்கள். எல்லா இயக்கங்களும் அதற்கு துணையாக இருந்திருக்கிறாங்க, எல்லோரும் செய்திருக்கிறார்கள். அதற்காக பெரிய முயற்சி எடுத்து செஞ்சாங்க. அப்பெல்லாம் அது நிறைய வரலாறு சொல்லிட்டு இருக்க நேரம் இது அல்ல. எனவே இதை முடித்து